தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் ஆட்சியில் இருக்கும் கட்சி என்றால் அது விடியா திமுக ஆட்சிதான் என அதிமுக தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி கடுமையாக விமர்சித்துள்ளார். புரட்சித் தலைவியின் 76வது பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடுவது குறித்து அம்மா பேரவையின் ஆலோசனைக் கூட்டம் அதிமுக தலைமை அலுவலகமான புரட்சித் தலைவர் MGR மாளிகையில் நடைபெற்றது. அம்மா பேரவை செயலாளர் RB உதயகுமார் தலைமையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் அதிமுக தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அப்போது பேசிய அவர், தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் ஆட்சியில் இருக்கும் ஒரு கட்சி என்றால் அது விடியா திமுக கட்சிதான் என்றும், ஒட்டுமொத்த தமிழக மக்களும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி K பழனிசாமியின் ஆட்சியை எதிர்பார்த்து உள்ளதாக அதிமுக தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி தெரிவித்தார். இன்றைக்கு தமிழகத்தில் இந்த திமுக ஆட்சி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுடைய மக்கள் நினைக்கிறாங்க. இன்னைக்கு எந்த திட்டம் தராம 3 வருஷமா இந்த ஆட்சி ஓடிட்டாங்க. ஒரு ஆட்சி 3 வருடமாக ஒரு திட்டமும் தராமல் ஒன்றும் தெரியாமல் இருக்கக்கூடிய ஒரு ஆட்சினா ஒன்றும் தெரியாமல் இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஒரு ஸ்டாலின். விவசாயியாக இருந்து மக்களுடைய கஷ்டத்தை புரிந்து கொண்டு பயிர் கடன் கொடுத்தா தென்னை மரம் போல சாய்ந்துருச்சு. அவ்வளவுதான். அதாவது கோடீஸ்வரர் ஒரே நாள் ஓட்டுக்கு வந்தாங்க. எல்லா தென்னை அவுட்டு 100 ஏக்கர் தென்னை மரம் எல்லாமே அதுக்காக நிவாரணம் கொடுத்து நீங்க தென்னை நடந்துருச்சு. திமுக ஆட்சியில் வந்து இங்க போன சொன்னாங்க. இதுக்காகவே தமிழ்நாடு முழுவதும் இன்னைக்கு ஒட்டுமொத்த மக்களும் இன்னைக்கும் முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் ஒட்டுமொத்த மக்களும் முடிவா இருக்காங்க. ஆலோசனைக் கூட்டத்தில் கழக பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசன், கழக அமைப்பு செயலாளர் பொன்னையன், அண்ணா தொழிற்சங்க பேரவை செயலாளர் கமலக்கண்ணன் உட்பட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.